IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா bridal makeup. ஸோ இந்த மாடல் ஹரிணிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு bridal makeup பண்ண போகிறோம். ஒரு வெட்டிங்க்கு நம்ம எப்படி வந்து ஒரு பிரைடை நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த மாதிரி கம்ப்ளீட் லுக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ஹேர் டூ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கம்ப்ளீட் மேக்கப் சாரீ முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பிரைடல் லுக் இன்னைக்கு எண்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஹரிணி வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கும். இப்போ எப்போவுமே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன தான் கிளென்ஸ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோன் பண்ண போகிறோம் இவங்களோட ஃபேஸை. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பயோடெக்கோட டோனர் யூஸ் பண்ண போகிறேன் அவங்களோட ஃபேஸை டோன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து அவங்களோட ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டோன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா என்ன பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மேக்கோட ஸ்ட்ராப் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு பேஸாக மாய்ஸ்சரைசராக ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறது. ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் எதுக்கு அப்ளை பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா கிளைட் ஆகிறதுக்கு நம்ம போகிற ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிறதுக்காக வந்து நம்ம ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு நம்ம ஏன் வந்து க்ரீம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னா இவங்களுக்கு லைட்டாக காம்பினேஷன் ஸ்கின், கொஞ்சம் ட்ரைனஸும் இருக்குது, அதே மாதிரி லைட்டாக வந்து ஆயிலியும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி இவங்களுக்கு வந்து க்ரீம் பேஸ்டோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கோட க்ரீம் பேஸ்ட் ஸ்ட்ராப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைமர். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ப்ரைமர் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா நைக்காவோட ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேக்கப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக வந்து ப்ரைமர் நமக்கு நிற்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து நைக்காவோட ப்ரைமர் வந்து அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபேஸில். ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நான் நார்மல் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளி பிரைடுக்கு வந்து நல்ல விசிபிளான போர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போர் ஃபில்லிங் ப்ரைமரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரைமர் முடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணியிருக்கோம், மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஐ ஏரியாவை எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு அண்டர் ஐ வந்து எப்போவுமே அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஐ கிட்ட இருக்க ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ நான் அவங்களுக்கு வந்து அரோமா மேஜிக்லேருந்து அவங்களுக்கு ஒரு அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐ முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஐஸ் நம்ம மாய்ஸ்சர் பண்ணிட்டோம், ஃபேஸ் மாய்ஸ்சர் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லிப்பு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா லினாஜோட ஸ்லீப்பிங் லிப் மாஸ்க் போட போகிறோம். ஸோ லிப்பும் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தாக வந்து கிளைட் ஆகும். ஸோ அதனால் இப்போ கம்ப்ளீட் ஃபேஸ், ஐஸ், லிப்ஸ் எல்லாமே நம்ம மாய்ஸ்சர் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் நம்ம மேக்கப் வந்து லிப்பில் பண்ணும்போது, ஐ மேக்கப் பண்ணும்போது, கம்ப்ளீட் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸு, லிப்ஸ், ஐஸ் எல்லாம் ப்ரெப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் இவங்களுக்கு பார்த்தோன்னா கண்ணுக்கு கீழே அரவுண்ட் த மவுத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அன்இவன் டோன் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களோட ஃபேஸில் வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் LA Girlலேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி இப்போ நான் அவங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக அவங்களுக்கு டேனிங் இருக்குது. ஸோ அந்த டேனிங்கை கவர் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இவங்களுக்கு எங்கே டேனிங் இருக்குது, அப்புறமா வந்து அரவுண்ட் த மவுத் டார்க்ஸ் இருக்க ஏரியாவில் அண்டர் ஐயில் வந்து இப்போ ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி நம்ம கலர் கரெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இவங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பேக்லேருந்து ஷேட் வந்து 3.1 வந்து அவங்களோட எக்ஸாக்ட் டோனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டோன் வந்து எப்போவுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்வாட்ச் பண்ணி செக் பண்ணலாம். எப்படின்னா ஒன்று அவங்களோட சைடில் சீக்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல ரொம்ப டார்க்காக பிக்மெண்டேஷன் இல்லாததுனால அவங்களோட எக்ஸாக்ட் ஷேட் போட்டாவே கரெக்டாக இருக்கும். ப்ராப்ளி சில பேருக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் இருந்தது, அவங்களோட எக்ஸாக்ட் ஷேட் இல்லைனா அவங்களோட ஒரு டார்க்கர் ஷேட் இல்லை அவங்களோட லைட்டர் ஷேட் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவங்களோட கரெக்டான கலர் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பேக்லேருந்து 3.1 நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்ப்போம் இந்த கலர் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின்னோட டோன். நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேணும்னா நம்ம கன்சீல் பண்ணி ஹைலைட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கலர் கரெக்டாக இருக்கும். பண்ணும்போதுமே ஃபவுண்டேஷன் தான் நம்ம மேக்கப்போட பேஸ். ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுறோமோ ஸோ மேக்கப்போட ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் லாங் லாஸ்ட். ஸோ நம்ம பேஸ் ஒழுங்காக போடல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் வந்து ஸ்டே இருக்காது. ஸோ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப வந்து ஹார்டாக வந்து டேப் பண்ணக்கூடாது. ரொம்ப நம்ம பொறுமையாக எடுக்கும்போது ஸோ மேக்கப்பும் அதிலேருந்து வந்து
இதில் வந்து ஒட்டிக்காது. ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது ஸோ ப்ராப்பராக வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஈவன் ஸ்கின்னில் வந்து அது வந்து செட் ஆகும். ஸோ சில பேர் கம்ஃபர்டபுளாக ப்ரஷ் இருந்தால் நம்ம ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது we can even use hands to apply the foundation. ஸோ ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா யூ கேன் ஈவன் யூஸ் ப்ரஷ் இல்லை நம்ம பியூட்டி பிளெண்டர். ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஃபேஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எனக்கு அதிகமாக ஃபவுண்டேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா I'll just use a பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட் ஷேட் வந்து நம்ம போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அவங்களோட ஃபேஸை வந்து கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கன்சீல் எதுக்கு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை யாருமே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நம்ம ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணும்போது நம்மளோட கண்ணுக்கு கீழே நம்மளோட டீஸோன் நோஸ் அண்ட் தென் நம்ம ஃபோர்ஹெட் இங்கெல்லாம் தான் ஹைலைட்டடாக தெரியணும். ஸோ மற்ற ஏரியா வந்து நம்ம ப்ரான்சர் இல்லை வந்து ப்ளஷ் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ண போகிறதுனால இப்போ வந்து அவங்களோட ஃபேஸை வந்து அவங்களோட ஷேடோட ஒரு ஷேட் வந்து லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணி இப்போ நான் கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சேம் அகெயின் நம்ம LA கேர்ளோட கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அவங்களோட ஃபேஸை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டரான ஷேட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஹெட்டை வந்து கன்சீல் பண்ணிவிட்டு ஐம் கோனா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்டாக நம்ம பண்ணும்போது ப்ராப்பராக வந்து ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபோர்ஹெட் கன்சீல் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களோட நோஸ். ஸோ இதுவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கீழே வந்து பேஸாக ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ரொம்ப ஹார்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா பியூட்டி பிளெண்டரில் ஸோ ஃபவுண்டேஷனை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் ஃபேஸ் வந்து நம்மளோட க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரைம் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கலர் கரெக்ட் பண்ணியிருக்கோம், தென் கன்சீல் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு 30 seconds to 1 minute நம்ம வந்து விடணும். ஸோ ப்ராடக்ட் அப்போ தான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸில் அப்சர்வ் ஆகும். நம்ம உடனே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னா மேக்கப் என்ன ஆகிடும்னா கேக்கி ஆகிடும். ஸோ வந்து ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும் ஸ்கின்னில் செட்டில் ஆக டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதும் ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம், அடுத்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்க்கும் 30 seconds நம்ம வந்து அட்லீஸ்ட் மினிமம் 30 seconds விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோன்னா அது ஸ்கின்னில் அப்சர்வ் எடுக்கிறதுக்காக ஒரு 30 seconds இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுனால நான் இவங்களுக்கோட ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 30 seconds to 1 minute கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேக்கப் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். இன்னொன்று நம்ம கை டச் பண்ணும்போது அதிலலாம் வந்து நம்ம க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் போட்டிருக்கிறதுனால பவுடர் போட்டு செட் பண்ணால் தான் அது வந்து வராது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்லேருந்து இவங்களோட ஷேடுக்கு வந்து NC42 ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ண போகிறேன். ப்ராப்ளி 42 போட்டு கொஞ்சம் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப லைட் டார்க்காக இருக்கா மாதிரி இல்லை அவங்களோட கலரே இருக்கா மாதிரி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை கவரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் அவங்களோட கலர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள விட ஒரு ஷேட் லைட்டர் ஷேட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம வந்து மேக்கப் நம்மளோட இஷ்டம் தான் நம்ம என்ன மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து இவங்களோட எக்ஸாக்ட் ஷேட் நான் யூஸ் பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ மேக்கில் வந்து உங்களுக்கு நான் NC42 யூஸ் பண்ணுறேன் செட் பண்ணுறதுக்கு. நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணும்போது கூட டேப் பண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப வந்து நம்மளோட மேக்கப் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹெவியாகவோ நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸோ ப்ரஷஸோ வச்சு நம்ம ஃபேஸை வந்து புஷ் பண்ணக்கூடாது. எவ்வளோ நம்ம லைட்டாக பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் வந்து ப்ராப்பராக நிற்கும். போட்டு செட் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட கையில் இல்லை நம்மளோட கிளாத்லலாம் வந்து ஒட்டாது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்னாச்சு ஃபேஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ப்ரெப் பண்ணிவிட்டு அவங்களோட கம்ப்ளீட் மேக்கப் போட்டு பவுடர் போட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களோட ஃபேஸை வந்து கான்டோர் பண்ண போகிறோம். ஸோ கான்டோர் எதுக்கு நம்ம பண்ணுவோம்னா ஃபேஸை வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணுறது வந்து நம்ம ஃபேஸை வந்து ஷார்ப்பனாக காட்டுறதுக்கு. சில பேருக்கு வந்து இங்கே டபுள் சின் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப தின்னாக இருக்கவங்களுக்கு நமக்கு அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக கான்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஃபேஸ் தான். ஸோ இவங்களுக்கு ஹெவியான கான்டோர் தேவைப்படாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இவங்களுக்கு ரொம்ப லைட்டாக வந்து கான்டோர் பண்ணிவிட்டு நான் இவங்களுக்கு ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம கான்டோர் பண்ணும்போது நம்மளோட இந்த ஜா லைன்ஸில் தான் நம்ம கான்டோர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஸ்கல்ப்டிங் நமக்கு தெரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப லைட்டாக இவங்க ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு ரொம்ப சின்ன ஃபேஸ் தான். ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் இவங்களுக்கு கான்டோர் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம
மேக்கப் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக பிளெண்டிங் தான். நம்ம எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை வந்து பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் வரும். ஸோ ஃபோர்ஹெட்க்கு ரொம்ப லைட்டாக நம்ம பண்ணாவே போதும். ரொம்ப லைட்டான அமௌண்ட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து கான்டோர் ஹெட்டில் பண்ணும்போது வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம ப்ராடக்ட்டை பிளெண்ட் பண்ணணும். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணோன்னா ப்ராடக்ட் வந்து கீழே வந்து ஃபேஸை வந்து டார்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃபோர்ஹெட் இந்த ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்காக தெரியறதுக்காக தான் நம்ம கான்டோர் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் நம்ம கான்டோர் பண்ணும்போது வி ஷுட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம அப்வர்ட்ஸில் தான் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எங்கே பண்ணியிருக்கோம்னா சீக்ஸில் கான்டோர் பண்ணியிருக்கோம், ஃபோர்ஹெட்டில் வந்து நம்ம கான்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஜா லைன்ஸ் இங்கே. ஸோ இங்கே நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து ஷார்ப்பனாக தெரியும். டபுள் சின் இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெவி கான்டோர் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலாக தான் நான் வந்து கான்டோர் வந்து அப்ளை பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து ரொம்ப ரவுண்ட் ஃபேஸும் கிடையாது. ஸோ ஷார்ப் நான் ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்றதுனால, இது முகூர்த்தம் லுக் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால ரொம்ப நான் ஷார்ப்பன் பண்ணல ஃபேஸை. லைட்டாக கான்டோர் பண்ணிவிட்டு இங்கே பண்ணும்போது வந்து நம்ம டவுன்வர்ட்ஸில் பண்ணணும். ஸோ அப்போ தான் இங்கே வந்து ஜா நல்லா தெரியும். மேலே பண்ணும்போது நம்ம அப்பவர்ட் டைரெக்ஷனில் பண்ணுவோம், கீழே பண்ணும்போது வந்து நம்ம டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க ப்ளஷ்ஷுக்கு மேலே தான் நம்ம வந்து ஹைலைட் வந்து யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுவோம் திரும்பவும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கார்னிவல் எக்ஸ்ப்ரோ பேலட் யூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஐ லுக் நான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவங்களோட சாரீ கலர் தான் நம்ம எப்போவுமே ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் ஐ லுக் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஷேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஷேட் இருக்குது, லைட்டாக பிங்கோட டென்ட் இருக்குது, தென் ப்ளூ அண்ட் கோல்ட் ஷேட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஸோ நம்ம வார்ம் டோனுன்னு என்ன சொல்லுவோம்னா இந்த ப்ரௌன் ஃபேமிலியில் வர எல்லாமே ப்ரௌன் பீச் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வார்ம் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ கூல் டோன்ஸ் பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடில் வரது எல்லாமே வந்து நம்ம கூல் டோன் சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ளூலாம் பார்த்திங்கன்னா கூல் டோனில் தான் வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ப்ளூ கலர் ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் ஒரு பேஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இவங்களுக்கு ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஸ் நம்ம வந்து லுக் வந்து மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஐஸோட இன்னர் கார்னர் வந்து எப்போவுமே நம்ம ஹைலைட் பண்ணும்போது தான் நம்ம ஐஸ் வந்து இன்னும் நல்லா பாப்டாக தெரியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோல்டன் கலர் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். அதே மரியா ஸ்டேஜியோட பேலட்லேருந்து ரொம்ப லைட்டாக மினிமல் அமௌண்ட்டாக எடுத்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இப்போ அவங்களோட ஐயோட இன்னர் கார்னர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அவங்களோட லேஷை வந்து கேர்ள் பண்ண போகிறோம். நம்ம கேர்லர் அதாவது வந்து ஐ லேஷ் நம்ம கேர்ள் பண்ணும்போது தான் அந்த ஐஸ் வந்து நல்லா விங் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது அவங்களோட ஐ லேஷ் யூஸ் பண்ணி கேர்ள் பண்ண போகிறேன். கண் லைட்டாக கீழே பாருங்கள். ஸோ நம்ம ஐஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ லேஷஸ்லாம் வந்து நம்ம கேர்ள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபால்ஸ் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபால்ஸ் லேஷஸ் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் ட்ரமாட்டிக்காக தெரியறதுக்கு. இன்னொன்று ஐஸ் வந்து நம்ம மேக்கப் பண்ணும்போது விட நம்ம ஃபால்ஸ் லேஷஸ் வச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ரைடல் நம்ம மேக்கப் பண்ணும்போது ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஐலேஷஸ் வந்து நம்மளோட ஐலைனர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளோட ஐலைனர் வந்து வைக்கும்போது தெரியாது. அவங்களோட வாட்டர் லைனில் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களோட வாட்டர் லைன் அதுக்கப்புறமா கீழேயுமே வந்து லைட்டாக நான் வந்து அப்புறமா வந்து ஸ்மச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ லைட்டாக வந்து ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நான் கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களோட ஐக்கு நம்ம என்ன மேக்கப் யூஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து மேலே வந்து பிங்க் கலர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பிங்கோட ட்ரான்சிஷன் வந்து லைட்டாக வந்து நான் கீழே வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போ கீழே ட்ரான்சிஷன் கொடுத்தாலுமே மேலே நம்ம என்ன ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், வி ஸ்டார்டட் வித் த லைட், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் லைட், அதுக்கப்புறமா நம்ம டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ ஃபாலோவர்ஸ் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே நம்ம அதை டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னா ப்ராடக்ட் வந்து மேக்கப்பில் செட்டில் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட டீப்பர் ஷேட் நான் எதை யூஸ் பண்ணி மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன்.
ஒரு டார்க்கர் பிங்க் ஷேட். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, இவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஓவல் ஃபேஸ் ஷேப். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கோடோ இல்லை சைடு கோடோ எடுத்தாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைச்சிங்க. அது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் போகும்போதெல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவேன். அண்ட் இந்த எரிட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி